ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் டெக் அப்டேட்ஸ் எத்தனாவது நம்பர் அப்படின்னு சொல்லாமலே ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது திரும்ப டெக் அப்டேட்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்பர் பார்க்கவே இல்லை, இன்றைக்கி வரைக்கும் பார்க்கவே இல்லை. எனக்கு ஒரு ஆசை இருந்தது, ஒரு 1000வது அப்டேட் வரும்போது செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்லாம். 1000வது அப்டேட்லாம் எப்போவோ தாண்டி இருப்போம். என்றைக்கு நம்பரை பார்த்து கவுண்ட் பண்ணி போட போகிறேன்னு தெரியல. சரி, இது டெக் அப்டேட்டே ஒருபடியாக போடுறது இல்லை, இதில் நம்பர் வேறையா. ஆனால் இன்றைக்கி டெக் அப்டேட் மாஸாக இருக்குது, சூப்பரான அப்டேட்ஸ் பார்த்துருந்தேன். என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மொபைல்ஸோட லான்ச் டேட் அது போக ஸ்பெக்ஸ் தெரிய வந்திருக்கு. இது எப்பவும் இருக்கிறது தான். ஆப்பிளையே சைனாவில் தலைகீழ புரட்டி போட்டிருக்காங்க. என்ன நியூஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆப்பிளுக்கே இந்த நிலைமையாடா அப்படி, அதுவும் சைனாவில் இந்த நிலைமையாடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அடுத்து இதுவரைக்குமே நம்ம கூகுள் தான் கெத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். கூகுள் கெத்தை கவுக்குறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க. ஒரு வேளை கவுத்துருவாங்களோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அதை பற்றின அப்டேட்டும் இருக்குது. அமேசான் பற்றி ஒரு அப்டேட் இருக்குது, இன்னமும் ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது, பார்த்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், ஐக்யூவோட ஐக்யூ நியோ 9S. நேற்று தான் நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம் அப்கமிங் மொபைல்ஸ் பற்றி. பார்க்கணும்னா லிங்க் ஐ பட்டனை கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் தான் அடுத்தடுத்து என்ன மொபைல் வரப்போகுது, என்ன டேட்டில் வரப்போகுதுலாம் தெரிஞ்சுக்க முடியும். அதில் நம்ம சொல்லியிருந்தோம் நியோ 9S சீரியஸ் வரப்போகுது அப்படின்றத இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர 4ஆம் தேதி, ஆகஸ்ட் 4ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3யோட வரும் அப்படின்றது எதிர்பார்ப்போம். இன்னைக்கு தான் ஒரு லீக் பார்த்தா அந்த 9S Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8S Gen 3யோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவு உண்மை அப்படின்னு தெரில. 4ஆம் தேதி ஆச்சுன்னா எல்லாம் தெரிய போகுது. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருங்க, நான் அடுத்த நியூஸில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து OnePlusஓட OnePlus Nord 4 ஒரு நல்ல மொபைலாக வந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் OnePlusலேருந்து ஒரு நல்ல மொபைலாடா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு மொபைல். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பெரிய அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டோட சைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.25 GB. இந்த 6.25 GB அதுவும் இவ்வளோ பெரிய அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அந்த கேமரா ஃபோக்கஸ்டாக தான் நிறைய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சுது. சாஃப்ட்வேரில் பெருசாக அப்டேட் எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல, அதாவது மேஜர் அப்டேட் எதுவும் இந்த மாதிரி தெரில. கேமரா சென்ட்ரிக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துருந்தேன். OnePlus வேறு, அதனால் என்ன பண்ணுங்க, அதுவும் இவ்வளோ பெரிய அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, யாருக்கும் பிரச்சனை வரலையா, அப்டேட்டை திரும்ப எடுக்கலையா அப்படின்றலாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. OnePlus பார்த்து தான் பண்ணணும். அடுத்து மோட்டோவோட H50 Neo வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி மோட்டோ H50 பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆமாம், இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 1 ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தான் சாம்சங்கோட M55, அது போக Honor 90 இதெல்லாம் வந்தது. அப்படி இருக்கும்போது திரும்பவும் 7 Gen 1 என்னடா பின்னாடி போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் மோட்டோ 8 வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, மற்றபடி மோட்டோ மொபைல் இருக்குது, என்ன இருக்க போகுது, அந்த கர்வ் டிஸ்பிளே இருக்க போகுது, ஒரு நல்ல கேமரா செட்டப் இருக்க போகுது, ஐபி ரேட்டிங் இருக்க போகுது. இதெல்லாம் கொடுத்து மோட்டோ H50 வர 1ஆம் தேதி லான்ச் ஆகுது. அடுத்து ரியல்மியோட Realme 30 Pro. ஒரு வேலை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் சொன்னது மட்டும் இல்லாமல் முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆஃபர் தரோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இந்த ரியல்மியோட 13 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் சேம்பரோட, ஒரு பெரிய வேப்பர் சேம்பரோட கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ லிக்விட் கூலிங் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது தவிர ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 2 தான் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 5200 mAh பேட்டரி இருக்க போகுது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து வர 30ஆம் தேதி லான்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து முன்னாடியே பை பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ப்ரீ புக் பண்ணுறீங்க, 30 தான் ப்ரீ புக்கிங் ஓப்பன் ஆகுது, ப்ரீ புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு ஆஃபராக ஒரு 3000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம். 12 மாதத்துக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுக்குறாங்களாம். 1 வருஷம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்கான். இது எல்லாமே நீங்க ப்ரீ புக் பண்றது மூலமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ புக்கிங் 30ஆம் தேதி நைட்டு 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை ஓப்பன்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வாங்குறீங்க அப்படின்னா ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. ஆஃபர்ஸ் இருக்கு. அடுத்து அமேசான்ல பிரைம் டே சேல் நடந்தது. எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாம டெலிகிராம்ல தாறுமாற ஆஃபர் ஷேர் பண்ணோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்க. நான் எதிர்பார்த்ததை விட நிறைய நல்ல சேல் நடந்திருந்தது. குறிப்பாக இந்த டிவி, ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய பேர் பை பண்ணியிருந்தீங்க மொபைலை விட. ஏன்னா அதுக்கு தான் உண்மையாக விலை கம்மியாக இருந்தது. மற்ற மொபைலுக்கு எல்லாமே கார்டு ஆஃபர்னு அழுதுட்டாங்க. எச்சலாயிட்டு என்ன மனுஷனை எப்போ பார்த்தாலும் கார்டு ஆஃபர். என்ன பண்ண, ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் இஞ்சி குத்தாடி கார்டை வாங்கி ஆர்டர் போட வேண்டியதான். அப்படி தான் நிலம போயிட்டு இருந்தது.
உங்களுக்கு எப்படி அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது அமேசான் இதுவரைக்கும் நடந்த ப்ரைம் டே சேல்லே இதில் தான் பெஸ்ட் சேல் நடந்திருக்கு. ஒரு 25% அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ப்ரைம் யூசர்ஸும் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ ப்ரைமில் நிறைய நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. நானே ப்ரைம் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். குறிப்பாக அந்த ₹399 ₹299 பேக்லாம் வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது. ஏன்னா ஒரு ப்ரைம் மெம்பர்ஷிப் இருந்ததுன்னா நாம் அதையே மாற்றி டிவிக்கு நம்ம மொபைலுக்கு மாற்றி போட்டுக்கலாம். ஒரு டைம் ஓடிபி வரும், அது மட்டும் தான் பிரச்சனை, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் ₹299 பேக்கு ஓகே அப்படி தான் தோணிட்டு இருக்கு. ஸோ ஒரு வேளை இது வாங்குறீங்கன்னா அதை வாங்கிக்கோங்க. அமேசான் ப்ரைம் நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் சொன்னோம்ல கூகுளை புரட்டி போட போகிறாங்கன்னு. ஆமாங்க, இது வரைக்கும் நம்மளோட மெயின் சர்ச் இன்ஜின்னா கூகுளோட சர்ச் இன்ஜினாக தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது ஓப்பன்ஏஐலேருந்து சாட் ஜிபிடி நம்ம கேள்விப்பட்டிருவோம்னா, இந்த ஜிபிடிலேருந்து சாட் ஜிபிடி ஏஐ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை எடுத்து வரப்பாங்க. அதாவது ஒரு சர்ச் இன்ஜின் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி சாட் இன்ஜின் வித் லிங்கோட எடுத்து வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் நம்ம ஒரு இதை சர்ச் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஏஐ யூஸ் பண்ணி இன்னமும் ஒரு கிளியரான ரிசல்ட் வித் லிங்கோட தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கூகுள்லேருந்து எடுத்து தர போகிறாங்களா அல்லது அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சர்வர் அப்படி இருக்க போகுதா அப்படின்றது தெளிவான டீட்டெயில் தெரில. இப்போ தான் வந்து அவங்க வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பே ரெடி பண்ணியிருக்காங்க. வரதுக்கு இன்னும் நாளா, சரிங்களா? ஸோ இப்போ அவங்க லான்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. கூகுளுக்கு போட்டியாக வந்ததுன்னா பெட்டராக இருக்கும். இன்னொரு சர்ச் இன்ஜின் இருக்குது, நல்ல வேலை. அடுத்து அப்படி ஆப்பிள் துரத்திட்டாங்க சைனாலேருந்து சொன்னோம்னா, ஆமாம், எப்பவுமே சைனாவில் அதிக சேலான மொபைல்ஸை எடுத்து பார்த்தோம்னா ஆப்பிள் நம்பர் 1ல் கிடப்பாங்க. சரியா? நம்பர் 1ல் இல்லைனாலே ஹானர் நம்பர் 1 வச்சுட்டு ஆப்பிள் செகண்ட் இடத்துல இருப்பாங்க. இப்போ 2024 Q4க்கான ரிசல்ட் வந்திருக்கு. இதில் ஆப்பிளில் காணணும் முதல் 5 இடத்துல ஆப்பிள் இல்லை. யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் விவோ, 2வது ஹுவாவே, 3வது ஓப்போ, 4வது ஹானர், 5வது ஜயோமி, 6வது இடத்துல இருக்காங்க ஆப்பிள். ஸோ இங்கே வந்து ஆப்பிளோட சேல்ஸ் ரொம்பவே டவுன் ஆயிருக்கு அப்படின்றது இதை பார்க்கும்போது தெரியுது. இந்தியாவில் தான் ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, ஏன்னா விலை கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால. மற்றபடி ஆப்பிளில் ஒன்றும் புதுசாலாம் இல்லை, அதே டிசைனே வச்சு தைக்காங்க, அதே கேமரா தான், புதுசாக ஒன்றுமே கிடையாது. இப்போ தான் அந்த அது என்ன கொண்டு வந்தாங்க, டைனமிக் ஐலாண்ட். அதுவுமே ஒரு ஃபீச்சர்னே சொல்ல முடியாது, ஒரு சின்ன சாஃப்ட்வேர் ஃபீச்சர். சரி, அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்காது, ஒரு பக்கம் இருக்கட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது இனோவேட்டிவாக புதுசாக இருந்தது பார்த்தோன்னா, ஆஹா ஆப்பிளாடா இப்படி இருக்கடா அப்படி இருக்கடா யோசிக்கலாம். இப்போ ஒன்றும் புதுசாக இல்லை, ஆண்ட்ராய்டில் இருக்கிறத தூக்கி கொஞ்சம் நாள் கழிச்சு ஆப்பிளில் கொண்டு வராங்க, அவ்வளோதான். என்ன அது கொஞ்சம் கெத்தாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் நிறுத்தினாங்க அப்படின்னா இந்தியாவிலே ஆப்பிள் படுத்துக்கும். அடுத்து ஒரு நல்ல நியூஸ் ஆப்பிளை பற்றி இருக்குங்க. ஏன்னா இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் ஆப்பிளோட ஐபேடை அசம்பிள் பண்ண போகிறாங்களாம். இதனால் என்ன நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் மாதிரி தான், விலை ஒன்றும் கம்மியாகாது. ஐபேடை அசம்பிள் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஆஃபர் டைமில் விலை கம்மியாகும். உதாரணத்துக்கு ஐஃபோனோட 13 இந்தியாவில் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் ஆஃபர் டைமில் விலை கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நம்பர் சீரிஸ்லாம் விலை கொஞ்சம் கம்மியாக கிடைக்க ஆரம்பிச்சிது. அதே மாதிரி இந்த ஆப்பிளோட ஐபேடுமே தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அதுவும் கொஞ்சம் ஆஃபர் டைமில் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது, உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ இதோடு நிறுத்த போகிறது இல்லை, நாங்கள் வந்து இந்தியாவிலேயே ஐமேக்கையும் உருவாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மேக் புக்ஸ் எல்லாம் இந்தியாவில் உருவாக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நார்மலான விஷயம் கிடையாது, மொபைல் டேப்லெட் உருவாக்குற மாதிரி. ஸோ இதுக்குன்னு தனியான செட்டப் வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உருவாகட்டும், நல்லதான், வேலைவாய்ப்பு அதிகமாகும். பார்ப்போம், நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, எதை எடுத்துக்க. அடுத்து போகோவோட M6 Plus. நான் வந்து அப்கமிங் மொபைல்ஸ் வீடியோவில் இந்த மொபைலும் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மொபைல் வரப்போகுது, வந்தால் 31ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்ம் இல்லை வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். லான்ச் டேட் கொஞ்சம் மாறி இருக்குது, ஆகஸ்ட் 1ஆம் தேதி, ஒரு நாள் தள்ளி போயிருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து மற்ற மொபைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சொன்ன மாதிரி லிங்க் ஐ பட்டனில் வரும், பாருங்கள். நிறைய மொபைல் டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய மொபைல் ஆகஸ்ட்டில் வரப்போகுது, சரிங்களா? 1ஆம் தேதி போகோவோட போகோ M6 Plus வரப்போகுது. அடுத்து நத்திங் ஃபோன் 2A. நான் வந்து அப்கமிங் மொபைல் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, நத்திங் ஃபோன் 2A அப்படின்னு அடுத்து நத்திங்கோட நத்திங் ஃபோன் 2S. ஐயோ, அடுத்து நத்திங் ஃபோன் 2A+. இவ்வளோ பெரிய நேம் வச்சுருந்தேன், எனக்கு குழப்பாதா பின்ன. அதுக்கு தான் அந்த அப்கமிங் மொபைல்ஸ் வீடியோவில் 2Aக்கு பதிலாக 2Sன்னு சொல்லி வச்சுட்டேன். அதுக்கு கமெண்டில் கழுவி ஊற்றுறாங்க. எப்பா ஏதோ டங்கு ஸ்லிப் ஆகிட்டு வா, மொபைல்னு தெரியாமல் மாற்றி சொல்லிட்டேன். எடிட்டிங்கில் கவனிச்சிருக்கணும். உண்மை என்னன்னா உட்காந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி மாற்றிடலாம், மாற்ற முடியாதுன்னு இல்லை. எடிட்டிங்கில் பார்த்ததுக்கப்புறம் வீடியோவே போடல, கொஞ்சம் சீக்கிரமாக போடணும்னு ஒரு ஆர்வத்தில் இருந்தேன், அதனால் அந்த தப்பாகி போச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இனிமேல் அப்படி வராமல் பார்த்துக்கிறேன், சரிங்களா? சரி, இது இருக்கட்டே. இப்போ நத்திங் ஃபோன் 2A+ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரோட வரும்னு. நிறைய லிங்க்ஸும் அதை தான் சொல்லிட்டு இருந்தது. ஸோ இப்போ அப்படிலாம் கிடையாதுப்பா. நாங்கள் வந்து Dimensity 7350 Pro அப்படின்ற ஒரு ப்ராசரோட வர 31ஆம் தேதி லான்ச் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் 31ஆம் தேதின்னு சொல்லிட்டேன்.
ஸோ ப்ராசர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. Dimensity 7350 அப்படின்ற ப்ராசர். இதுக்கு முன்னாடி வந்து 7200 ப்ரோவை விட ரொம்ப பவர்ஃபுல், அதுவும் 35% பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய வித்தியாசம் இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசர். முதல் மொபைலாக இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இது வந்து 25,000-30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த செக்மெண்ட்குள்ளே மொபைல் எதுவும் இல்லையா நத்திங் கொடுது. ஸோ அதனால தான் இதை 8 வராங்களாம். ஸோ 25,000-30,000 நம்மளுக்கு வந்து நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ் வரப்போகுது. கரெக்டாக சொல்லிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட் பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, பிடிக்கலைன்னா என்ன பிடிக்கலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிப்போம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல வீடியோஸ், நல்ல நல்ல நியூஸ் தான் 8 வர ட்ரை பண்ணுறேன். போராக இருக்கா, ஏதாவது மாற்றணுமா, ஏதாவது சேர்க்கணுமா, என்ன சொன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் ஃப்ரீயாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஒரு நிமிஷம் பார்த்து பண்ணி விட்டு போங்க. ஸோ என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ வந்து